ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெனஸ்டே vlog தான் ஷேர் பண்ண போகிறேன். புது வீட்டுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் ஆர்கனைஸ் பண்ணல. ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கான vlogல வந்து குக்கிங் அப்புறம் சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். என்னுடைய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்ற மாதிரியான இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய டே வந்து எப்போவுமே ப்ரேயரோடு தான் ஆரம்பிக்கும். நான் காலையில் எந்திரிச்சோன்னே ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னுடைய மார்னிங் கேர் அதெல்லாம் பண்ணுவேன். சிடிஎம் ரொட்டீன் நான் ஏற்கனவே வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மார்னிங் வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் வந்து பண்ணுவேன். இது முக்கால்வாசி ஸ்கிப் பண்ணிடுறேன். இனிமேலாவது ரெகுலராக பண்ணணும்னு வச்சுருக்கேன். அதுக்கடுத்ததாக அது முடிஞ்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டீ, அதாவது மார்னிங் நான் இன்றைக்கி வந்து க்ரீன் டீ போடுறேன். டெய்லியும் வந்து ஒவ்வொரு டீ ரெசிபீஸ் வந்து நான் அதுவுமே நம்ம சேனலில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீ குடித்து முடிச்சுட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடலாம். செடி வந்து இப்போ தான் நம்ம வந்திருக்கோம் வீட்டுக்கு அப்படின்றனால ஒரு 2-3 செடி தான் வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா தான் வந்து மற்றதெல்லாம் வாங்கணும். இன்றைக்கி வெனஸ்டேன்றனால க்ளீனிங் ரொட்டீனில் லாண்ட்ரி இருக்குது. ஸோ இந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போவே போட்டுட்டோன்னா நம்ம குக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வாஷ் பண்ணி முடிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம காய வச்சுட்டு நம்ம ஈவினிங் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்ததாக வந்து குக்கிங் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஒரு 7 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் வந்து நான் குக்கிங் வந்து பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ உங்கள் ரெசிபீஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியான ரெசிபீஸாக இருக்கும்போது டக்குன்னு வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி ப்ரிப்ரேஷன் ஏதாவது இருந்ததுன்னா நைட்டே வந்து பண்ணி வச்சுடுங்க. நான் வந்து காய்கறி வெட்டுறது அதெல்லாம் வந்து மார்னிங் தான் எப்போவுமே வெட்டுவேன். ப்ரிப்ரேஷன் மாதிரி வந்து பண்ணி வைக்க மாட்டேன் எப்போவுமே. ஸோ வந்து எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, சீக்கிரமாக நீங்கள் பண்ணி முடிக்கணும், இல்லை ஏர்லி மார்னிங்காக நீங்கள் குக் பண்ணணும் அப்படின்னா வந்து நைட்டே வந்து கட் பண்ணி வச்சிடலாம். அது உங்கள் விஷ் தான். நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன். காலையில் தான் எல்லா காய்கறியும் வந்து கட் பண்ணுவேன். இன்றைக்கான ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான். மீல் மேக்கரும் இருந்தது. ஸோ கேரட், பீன்ஸு அப்புறம் மீல் மேக்கர் இதெல்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி தான். இது வந்து கொஞ்சமாக காய்கறி இருந்தது, அதனால் வந்து அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடலான்னு சொல்லி இன்றைக்கி வந்து அதை வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து தயிர் தான். அதுக்கப்புறமா வந்து காலையில் ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ராகி மால்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ராகி மால்ட் யூஷுவலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மீல் மேக்கர் பிரியாணி செய்கிறதுக்கான ப்ராசஸ் பார்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை இதை மட்டும் நான் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கணும். நீங்கள் வந்து ஸ்பீடாக வைக்காமல் ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு வெங்காயத்தை வதக்கினீங்கன்னா நல்லா வந்து பொரிஞ்சிரும். வெங்காயம் ப்ரௌன் கலராக ஆகிடும். அந்தளவுக்கு வந்து வெங்காயத்தை வதக்கணும். அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து வச்சு வதக்கிடுறேன். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம கழுவி வச்சுருப்போம்ல நைட்டு பாத்திரம்லாம், அதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் பாத்திரம்தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே வெங்காயமும் நமக்கு வதங்கிடுச்சு. இப்போது இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி சின்ன தக்காளினால நிறையா இருக்குது. பட் 2 வெங்காயத்துக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அப்படின்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இல்லை வந்து ஒரு 1.5 தக்காளி கூட போதும். அதுக்கடுத்ததாக வந்து நம்ம காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸ் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் வந்து 20 நிமிஷமாவது சுடு தண்ணியில் நீங்கள் ஊற வைக்கணும். அதனால தான் நான் முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். இப்போது இதில் வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். பட்டாணி, காலிஃப்ளவர் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்கிற காய்கறி வச்சு நான் செய்கிறனால இது மட்டும் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்ததாக இந்த காய்கறி நல்லா வதங்கணும். அது வரைக்கும் வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கடுத்ததாக வந்து மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இது மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிடலாம். நல்லா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த மசாலா வந்து எவ்வளோ நல்லா வேகுதோ அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும் ரெசிபி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து புதினா, மல்லி இதெல்லாம் சேர்க்கல. அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு மசாலா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும்.
நான் வந்து இப்போ மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். மீல் மேக்கரை வந்து நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணி எல்லாம் பிழிஞ்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் மீல் மேக்கரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். நான் இன்னும் உப்பு போடவே இல்லை, வதங்கறக்கும் நான் இன்னும் உப்பு போடலை. ஸோ தண்ணி ஊற்றும் போது தான் நான் உப்பு போடுவேன். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, அந்த அரிசியை வந்து சேர்த்துட்டு, இது வந்து நான் பாஸ்மதி அரிசி அந்த மாதிரி யூஸ் பண்ணல, நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசி சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா நான் 2 நார்மல் அரிசின்றனால 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். ஸோ 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அந்த காய்கறிக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றுறேன். ஸோ மொத்தமாக 2 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன், 4.5 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பு பத்துச்சா இல்லையான்ற டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வந்து உப்பு சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து விசில் வைக்கணும். விசில் வைக்கும் போதும் நான் வந்து 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ராகி மால்ட்டு, கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணியும் கொஞ்சமாக வந்து பாலும் 2 கலந்து எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சமாக பாலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ராகி சேர்த்துருக்கேன், ராகி மாவு. 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் சாய்ஸ் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது 2ம் நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சாக்லேட் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். ஸோ வந்து நம்ம சாப்பிட்றக்கும் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி செய்கிறேன். இது நல்லா கலந்தோன்னா அந்த கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி கலந்துக்கணும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் மறுபடியும் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். இது சிம்மில் வைக்கும் போதே தான் இது வந்து நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் வந்து கொஞ்சமாக வந்து கட்டி ஆகிட்டே வரும். ஸோ கட்டி இல்லாத மாதிரி கலக்கணும் அப்படின்னால நான் விஸ்க் வச்சு கலந்துக்கிறேன். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கொதி வந்துடும். இப்போ வந்து நல்லா திக்காக இருக்கும். இது கூடவே வந்து நான் வந்து டார்க் சாக்லேட் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சாக்லேட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து தான் நீங்கள் அடுப்புலேருந்து இறக்குனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமா சேர்க்குறேன், ஏன்னா தெரிஞ்சிடும் அப்படின்றனால. நீங்கள் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்க்க போகிறீங்கன்னா அப்போவே ஸ்டவ்வில் இருக்கும் போதே வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு, ராகி மால்ட். அது கூட வந்து நான் ஃப்ளாக்ஸ் சீடும் பம்கின் சீடும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா சாக்லேட் சேர்க்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நட்ஸ் கூட சேர்த்து கொடுக்கலாம். நம்மளுடைய பிரியாணியும் 2 விசில் தான் விட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நல்லா ஆயிடுச்சு. உதிரியாக நல்லாவே வந்திருக்கு பிரியாணி. இதில் வந்து நான் மல்லித்தலை புதினாவும் சேர்க்கல, அதே மாதிரி தயிரும் சேர்க்கல. ஆனாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நம்ம இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடலாம். நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு 2மே ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரியே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு வீடெல்லாம் கூட்டிடுவேன். இதுக்கு வந்து 7 o'clockலேருந்து 8 o'clock இல்லை 8:15 இந்த வேலையெல்லாம் முடிச்சுடுவேன். ஸோ அடுத்ததாக வீக்லி க்ளீனிங் தான். நம்ம கிளாத் தான் இன்றைக்கி வாஷ் பண்ண போகிறனால முன்னாடியே வந்து நான் கிளாத் வாஷ் பண்ண போட்டுட்டேன். அதை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து காய போட்டுட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய க்ளீனிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி கவுண்டர் டாப்பும் ஸ்டவ்வும் வந்து நான் எப்போதுமே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போது வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஷாப்பிங் ஹால் வந்து நான் டிமார்ட்லேயும் அமேசான்லேயும் வாங்கினது தான். மேக்ஸிமம் டிமார்ட்டில் வாங்கினது தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ பேட்டு. ஸோ கொசுவலை அடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இதை வாங்கிட்டோம். இப்போ தான் கொசுவலெல்லாம் அடிச்சிருக்கோம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெளியெல்லாம் உட்காரக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட காஸ்ட் வந்து 350 அந்த மாதிரி தான் வந்தது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ப்ரைஸ் ஞாபகம் இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து லைட்டும் இருக்கும், அதே மாதிரி வந்து ஆன் ஆஃபும் பண்ணிக்கலாம், சார்ஜும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தான் இது வந்து ஒரு பெட் ரன்னர் தான். பெட் சைட்லாம் போடுவாங்களே, பெட்டுக்கு கீழே போடுவாங்கள்ல மேட்டு, அந்த மேட்டு தான் இது. நல்லா பெரிய மேட்டு. நான் உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய மேட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி 3ஆக மடிக்கலாம். அதாவது சிங்கிள் மேட் இருக்கு இல்லையா, அது வந்து 3 மேட்டாக வந்து மடிக்கலாம். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 199 rupees தான். ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்து பெட்டுக்கு கீழே வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ வந்து ஒரு க்ரே கலரில் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருந்தது இது, இந்த மேட்டு. இது வந்து நல்லா அந்த ஃபர்ரெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. அதே மாதிரி வாஷபிள் தான், மெஷின் வாஷ் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி வந்து நார்மல் மேட்டும் நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மேட்டை வந்து ஒரு சின்ன மேட் தான், சின்ன சைஸ் மேட்டு தான். இது வந்து 2 மேட்டு, ஒன்று வந்து என்ட்ரன்ஸ்லேயும் ஒன்று வந்து பாத்ரூம்லேயும் போட்டிருக்கு. இதோட காஸ்ட் வந்து 49 ருபீஸ். அடுத்ததாக 2 மக்கு வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டி பர்பஸ் இதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். வாசல் தெளிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறக்கு, இந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். இதோட ஒன்றோட காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து 25 ருபீஸு. இது 1 லிட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் 750 ml வந்து பிடிக்குது. அதுக்கடுத்ததாக பிளேட் ஸ்டாண்டு தான். இந்த பிளேட் ஸ்டாண்டில் நான் பிளேட் மட்டும் வைக்கல, பணியாரக்கல், அப்புறம் சப்பாத்தி கல், தோசை கல், இது எல்லாத்தையும் நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 299 நினைக்கிறேன். இந்த இது வந்து ஒரு பெட்ஷீட் தான், பெட் ஸ்ப்ரெட்டு. இது வந்து சிங்கிள் பெட் ஸ்ப்ரெட்டு, சிங்கிள் பெட்டுக்கு, சிங்கிள் காட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எங்கள் காட்டுக்கே போட்டிருக்கேன். ஓகேவாக தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும் இதுக்கே. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 199 ருபீஸ் நினைக்கிறேன், 179 ருபீஸ். அதுக்கடுத்ததாக வந்து ஒரு ப்ரெஷ்ஷு தான். இது வந்து நம்ம காலர்லலாம் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி வாங்கினேன். இந்த பிக்சர் வந்து க்யூட்டாக இருந்தது, அதனால் வந்து இது வாங்கினேன். அது வந்து 59 ருபீஸ். அடுத்ததாக அஞ்சரை பெட்டி. அஞ்சரை பெட்டி நம்ம எல்லாத்துக்குமே தேவையான ஒரு பொருள் தான். ஸோ மசாலா பாக்ஸ் எல்லாம் வந்து கிட்டேயே வச்சுக்கலாம் அப்படின்றனால வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த வீட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போடுறதுக்கு வந்து இந்த அஞ்சரை பெட்டி வச்சுட்டோம் அப்படின்னா பக்கத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால இது வந்து வாங்கியிருந்தேன். இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம்தான், 449 ருபீஸ் நினைக்கிறேன். பட் இது வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குது இதோட டயாமீட்டர். ஸோ நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை குக்கர். இது வந்து 5.5 லிட்டர் குக்கர். இது வந்து ஸ்டீல் குக்கர். இதோட ப்ரைஸ் வந்து 1949, 2000 ருபீஸ்க்கு ஒரு 50 ருபீஸ் கம்மி அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. ஸோ இதுவுமே வந்து நல்லாவே இருக்குது, அடிப்பிடிக்காமல் நல்லாவே வருது. பிரியாணியும் இன்றைக்கி இதில் தான் செஞ்சுருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சோப் டிஸ்பென்சர் தான். ஸோ இங்கே வாஷிங் ஏரியாவில் வாஷ் பேசின் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து வால் மவுண்ட் பண்ணிடலான்னு சொல்லி அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து 299 ருபீஸ். நம்ம சோப் வந்து தனித்தனியாக எடுத்து ஃபில் பண்ண வேண்டியதில்லை, இந்த மாதிரி வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே வந்து சோப் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து வந்துடும். அந்த மாதிரியான ஒரு சோப் டிஸ்பென்சர் தான். ரொம்பவே நல்லா இருந்தது, கொஞ்சம் பெருசாகவே இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. யூபிவிசி விண்டோ தான் எங்களோடது. ஃப்ராஸ்டிங் கிளாஸ் நாங்கள் போடலை, ஏன்னா பில்டர் போட்ட ஃப்ராஸ்டிங் கிளாஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்த டிசைன். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றனால நான் போடலை. ஸோ இது வந்து கிளாஸ்க்கு ஒட்டுற அந்த ஃப்ராஸ்டட் ஸ்டிக்கர் தான். இது வந்து 12 இன்ச் இன்ட்டு 50 இன்ச் அந்த சைஸில் வந்து 2 பீசஸ் வருது. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 299 ருபீஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஷாப்பிங் ஹால் அண்ட் மார்னிங் ரொட்டீன் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுலேருந்து சில டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஈவினிங் ரொட்டீனும் நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிரியா வீட்டு சமையல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.